அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம். குர்ஆன் ஓதுறது அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குர்ஆனை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையை அல்ல வெற்றியாக்கி தருவனாக. வாங்க குர்ஆனுக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா யூசுஃப் 12 பாகம் 13 வசனம் 79. அதற்கவர், எம்முடைய பொருளை எவரிடம் நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ அவரை தவிர மற்றொருவரையும் பிடித்து கொள்ளாது எங்களை அல்லாஹ் காப்பாற்றுவனாக. மற்றெவரையும் பிடித்து கொண்டால் அச்சமயத்தில் நிச்சயமாக நாம் அநியாயக்காரர்களாகி விடுவோம் என்று கூறிவிட்டார். 80. அவரிடம் அவர்கள் நம்பிக்கை இழந்துவிடவே அவர்கள் தங்களுக்குள் தனியாக ஆலோசனை செய்தார்கள். அவர்களில் பெரியவர் மற்றவர்களிடம், உங்கள் தந்தை உங்களிடம் அல்லாஹ்வின் உறுதிமொழியை வாங்கியிருப்பதையும் இதற்கு முன்னர் நீங்கள் யூசுப் விஷயத்தில் செய்த பெரும் குறையையும் நீங்கள் அறியவில்லையா? ஆகவே என் தந்தை எனக்கு அனுமதி அளிக்கும் வரையில் அல்லது அல்லாஹ் எனக்கு தீர்ப்பளிக்கும் வரையில் நான் இருக்கும் இப்பூமியிலிருந்து நான் அகலவே மாட்டேன். தீர்ப்பளிப்போரில் அவன்தான் மிக்க மேலானவன் என்று கூறினார். 81. மேலும் அவர்களிடம், நீங்கள் யாவரும் எங்கள் தந்தையிடம் திரும்பிச் சென்று, எங்கள் தந்தையே, உங்கள் மகன் புன்யாமீன் நிச்சயமாக திருடிவிட்டான். உண்மையாகவே நாங்கள் கண்டதேயே அன்றி வேறு எதையும் நாங்கள் கூறவில்லை. இன்னும் மறைவானவற்றின் பாதுகாவலர்களாகவும் நாங்கள் இருக்கவில்லை என்று கூறுங்கள். 82. எங்கள் கூற்றை நீங்கள் நம்பாவிட்டால் நாங்கள் தங்கியிருந்த அவ்வூரையும் எங்களுடன் வந்த ஒட்டக கூட்டத்தினரையும் நீங்கள் கேட்டறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நாங்கள் உண்மையாளர்களாவோம் என்று சொல்லுங்கள் என்று கூறி அனுப்பினார். 83. ஊர் திரும்பியவர்கள் நடந்தவற்றை தங்கள் தந்தையிடம் கூறவே அதற்கவர், நீங்கள் கூறுவது சரியல்ல. உங்கள் மனங்கள் ஒரு தவறான விஷயத்தை செய்யும்படி உங்களை தூண்டிவிட்டனர். ஆகவே அழகான பொறுமையை கைக்கொள்வதே மிக்க நன்று. அல்லாஹ் அவர்கள் யாவரையும் என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து வைக்க போதுமானவன். நிச்சயமாக அவனே யாவற்றையும் அறிந்தோன், தீர்க்கமான அறிவுடையோன் என்று கூறினார். 84. இன்னும் அவர்களை விட்டு அவர் விலகிச் சென்று, யூசுஃபை பற்றி ஏற்பட்டிருக்கும் என்னுடைய துக்கமே என்று அவர் வருத்தப்பட்டு கூறினார். அவரது இரு கண்களும் துக்கத்தால் அழுது வெளுத்து போயினர். பின்னர் அவர் தனது துக்கத்தையும் விளங்கி அடக்கிக் கொள்பவராக இருந்தார். 85. இதனை கண்ட அவருடைய மக்கள், தந்தையே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் யூசுஃபை நினைத்து இளைத்தவராக நீர் ஆகிவிடும் வரை அல்லது அழிந்து விடுவோரில் நீர் ஆகிவிடும் வரை யூசுஃபை நினைத்து கொண்டே இருப்பீர் என்று கடிந்து கூறினார்கள். 86. அதற்கவர், என்னுடைய துக்கத்தையும் கவலையையும் நான் முறையிடுவதெல்லாம் அல்லாஹ்விடமேதான். நீங்கள் அறியாதவற்றையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நான் மிக்க அறிந்திருக்கின்றேன் என்று கூறினார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி இந்த யூசுப் சூறாவில் பாருங்கள், நமக்கு எவ்வளோ ஒரு விஷயம் கஷ்டம் வந்தாலுமே அதை நம்ம பொறுமையாக நம்ம ஒப்படைக்க வேண்டியது அல்லாஹிடம் மட்டும்தான். அல்லாஹ் மட்டும்தான் சரி செய்வான்றத எவ்வளவு அழகாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விஷயத்துலேருந்து அவங்க அத்தா சொல்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ். சொல்கிற விஷயங்கள் ஈஸி தான், ஆனால் நமக்குள்ளே கொண்டு வர்றது கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டமான விஷயத்தை நமக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அந்த தன்மையை, அது ரொம்ப லேசாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் என்ன நடந்தாலுமே நம்ம கூட அல்லாஹ் இருக்கான், நம்ம ரப்பு நம்ம கூட இருக்கான்ற அந்த விஷயத்தில் மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எதுவுமே நம்மளை எதுவும் செய்யாது. அதனால் என்னவா இருக்கட்டும், இன்றைக்கி நடக்கிற பாலஸ்தீன விஷயமாக இருக்கட்டும், நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஹஸ்புனல்லாஹி வ நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா நிஅமல் நசீர். அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு நிச்சயமாக நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரியான தீர்ப்பை அல்லாஹ் மட்டும்தான் கொடுக்கக்கூடியவன்.
அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக. நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்தருள்வானாக. உலக முஸ்லிம்களுடைய பாவங்களையும் பலஸ்தீன மக்களுடைய பாவங்களையும் எல்லாம் மன்னித்து பலஸ்தீனத்துக்கு முழு வெற்றியை கொடுத்திரியா அல்லா. எங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கிடியா அல்லா. அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்தருளியா அல்லா. அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை பாதுகாத்துறியா அல்லா. உன் அருளை கொண்டு எங்களை வெற்றிப்பட செய்ய அல்லா. நாங்கள் மரணிக்கும் போது ஈமானோடு மரணிக்க தௌஃபீக் செய்ய அல்லா. எங்களிடம் யாரெல்லாம் துவா கேட்க சொன்னார்களோ ஒரு ஹலாலான ஹாஜத்திலாம் நிறைவேற்றி வை அல்லா. स्वर्गती वाजिबा की नरहती हरामा की हजी नसीबा की वही अल्लाह. स्वर्गती वाजिबा की नरहती हरामा की हजी नसीबा की वही अल्लाह. स्वर्गती वाजिबा की नरहती हरामा की हजी नसीबा की वही अल्लाह. அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்துல் ரஹ்மானே. எங்களுடைய ஹலாலான ஹாஜத்தெல்லாம் நிறைவேற்றி வை அல்லாஹ். இந்த சிறிதுவாக ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் அங்கீகரித்துக்கொள்ளி அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி நஷ்ஹது ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.